இன்றைய வேத வசனம் ஏசாயா 26:3. உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரியமானவர்களே, நீங்கள் எதினால் சமாதானத்தை இழக்கிறீர்கள்? உதாரணத்திற்கு, நாளைய தினத்தில் கடனை அடைக்க வேண்டுமென்று அதின் மேலே உங்களுடைய கவனம் இருக்கும். அப்படியிருப்பதினால் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படும். ஆம், நாம் பல நேரங்களில் சூழ்நிலையை மாத்திரமே பார்க்கிறோம். கர்த்தர் மேல் கவனத்தை வைப்பது இல்லை. நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் கண்ணை பதிய வைப்பீர்களானால் உங்கள் சூழ்நிலை ஒன்றும் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனிதனுக்கு கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற மனதுடையவனுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கும்படியாக இருக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போட்டு உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார்.